வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீல் மேக்கர் பொட்டேட்டோவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கோலா உருண்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. இப்போ மீல் மேக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நல்லா ஆறின வாட்டி தண்ணியில் நல்லா பாருங்கள் புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். மீல் மேக்கரை வந்து நல்லா மிக்சியில் அடித்து இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 பெரிய சைஸ் ஆனியனு ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்திக்கோங்க. ஒரு 2 பொட்டேட்டோவை வந்து நல்லா குக்கரில் வேக வச்சு நல்லா நைஸாக நல்லா குழைய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு 2 ஸ்பூன் கரம் மசால் ஒரு 2 ஸ்பூனு. ஏன்னா சில்லி ஏற்கனவே இதில் பச்சை மிளகா இருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு டேஸ்ட்டை பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுருங்க பார்த்தீங்களா, அது கூட ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு ரவுண்டாக பால் மாதிரி பண்ணிக்கலாம். லைட்டாக ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சு. சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி அதில் சேர்த்திக்கலாம். மிதமான ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் நல்லா மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். உள்ளெல்லாம் வேகட்டும். அப்படியே சிம்மிலே மிதமான ஹீட்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக மீல் மேக்கர் பொட்டேட்டோவை வச்சு ஒரு கோலா உருண்டை செஞ்சுட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.